ஒரு பொறுப்புள்ள கட்சி என்ற அடிப்படையிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சி ஆகிய எமக்கு எதிராகவும் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு எதிராகவும் முன்வைக்கப்படுகின்ற அல்லது தொடர்பாக வெளிப்படுத்தப்படுகின்ற கருத்துக்கள் தொடர்பாக தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு நமக்கு இருக்கின்றதாக கருதுகின்றோம். அந்த அடிப்படையிலே கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்கள், குறிப்பாக வேலணையிலே இடம்பெற்ற ஒரு பிரச்சார கூட்டத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் அவர்கள் வெளிப்படுத்திய கருத்துக்கள் தொடர்பாக எங்களுடைய கருத்துக்களை, அது தொடர்பான தெளிவுபடுத்தல்களை எங்களுடைய மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. இவர்கள் உண்மையிலேயே மக்கள் நலன் சார்ந்த அரசியலை செய்ய விரும்புகின்றார்களாக இருந்தால், மக்களுடைய பிரச்சனைகளை தீர்வு காணும் வகையில் அவர்களுடைய எதிர்காலத்தை வளப்படுத்தும் வகையிலான ஒரு அறம் சார்ந்த அரசியலை செய்ய விரும்புகின்றார்களாக இருந்தால், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அதற்கான பிரச்சார கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த பிரச்சார கூட்டங்களிலே பேசுகின்ற பொழுது உள்ளூராட்சி மன்றங்களிலே கிராமங்களை அபிவிருத்தி செய்ய பயன்படுத்தக்கூடிய அதிகாரங்களை கொண்ட உள்ளூராட்சி சபைகளிலே அந்தந்த கிராமங்களிலே என்னென்ன பிரச்சனை இருக்கின்றது என்று அடையாளப்படுத்தி அவை தொடர்பிலே பேசியிருக்க வேண்டும். கிராம மட்டங்களிலே இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு எவ்வாறான தீர்வை தரப்போகின்றோம் என்று சொல்லி பேசியிருக்க வேண்டும். கடந்த காலங்களிலே அந்த பிரதேசங்களிலே என்ன செய்தோம் என்று சொல்லி பேசியிருக்க வேண்டும். குறிப்பாக வேலணை பிரதேசம் என்று சொன்னால் வேலணை பிரதேசத்திலே அடையாளப்படுத்தப்பட்ட பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன பொறிமுறை உங்களிடம் இருக்கின்றது என்று சொல்லி பேசியிருக்க வேண்டும். இது தொடர்பாகவும் பேசவில்லை. அவை தொடர்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி தீவகத்திலே தொடர்ச்சியாக தங்களுடைய பலத்தை வெளிப்படுத்தி வருகின்ற ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மீது சேரடிப்பதனூடாக மாத்திரம் தங்களுடைய தேர்தல் வெற்றியை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்ற நினைப்பிலே, உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே குதிரை கஜேந்திரன் என்று அறியப்பட்ட ஒட்டுண்ணி குதிரை கஜேந்திரன் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி தொடர்பாக எங்களுடைய செயலாளர் நாயகன் தொடர்பாக சேரடித்து இருக்கின்றது. மக்களுக்கு இல்லாத பொல்லாத பொய்களை சொல்லி இருக்கிறது. இது மக்களுக்கு தெரியும் யார் இவர் என்று. ஒட்டுண்ணி குதிரை கஜேந்திரன் என்பவர் யார் என்று மக்களுக்கு தெரியும். எங்களுடைய மக்கள் என்று எதிர்ந்து கொண்டு வருகின்ற இத்தனை அவலங்களுக்கும் ஒத்துரியவர், ஒட்டுண்ணியாயிருந்து செயற்பட்டவர் என்பதை மக்கள் அறிவார்கள். வன்னியை நோக்கி இறுதி யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. பெருமடுப்பிலே படைகள் நெருங்கி வருகின்ற சூழலிலே நாடாளுமன்றத்திலே 40,000 சவப்பட்டிகளை தயாரியுங்கள் என்று தென்னிலங்கை இனவாதிகளை உசுப்பேத்தி யுத்தத்தினை ஆதரவை அங்கே தென்னிலங்கையிலே வலுப்படுத்திவிட்டு புலம்பெயர் தேசத்திற்கு தப்பியோடியவர் தான் இவர். இவர் அவ்வாறு தப்பியோடப் போகின்றார் என்று அறிந்ததும் நாடாளுமன்றத்தினால் இவருக்கு வழங்கப்பட்ட சொகுசு வாகனத்தை கொண்டு வந்து தந்துவிட்டு போகுமாறு புலிகளுடைய அப்போதைய வாகனங்களுக்கு போக்குவரத்துக்கு பொறுப்பாக இருந்த குட்டி என்பவரால் தகவல் அனுப்பப்படுகிறது. அதற்கு இவர் அனுப்பிய பதில் தகவல் என்ன? அது நாடாளுமன்ற வாகனம், அதை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் 35 லட்சம் கட்ட வேண்டும், அதை அனுப்புங்கள், கொண்டு வந்து தந்துவிட்டு போகிறேன் என்று வன்னியிலிருந்து 35 லட்சம் ரூபாய் அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் வாகனம் இங்கே வரவில்லை. அந்த 35 லட்சத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த வாகனத்தையும் விற்று காசை பெற்றுக்கொண்டு ஐரோப்பிய நாடுகளிலே புகலிடங்கோடு தேடிச் சென்றவர் தான் இவர். சென்றது மாத்திரமல்ல, எங்களுடைய மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வன்னியிலே யுத்தம் சூடு பிடிக்கிறது. மக்கள் அவலங்களுக்குள் துவண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் இரண்டு தரப்புக்கும் இடையே இடிபாடுகளுக்குள் இரண்டு தரப்புகளுக்கும் இடையிலான யுத்தத்திலே சிக்குண்டு செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். போக வழியின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர் அங்கே சென்றவர். இந்த செய்தி உள்ளிட்ட ஏனைய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தினகரன்.com செய்திகளோடு இணைந்திருங்கள்.